சரி மாப்ள, அப்ப இதே புக். ஏயா போஸ், ஆத்தா சொன்ன மாதிரி 2 லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்கி என்னத்தையா பண்ண போற? என்ன ரோட்ல தானே ஓட போகுது? ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிட வேண்டியது தானே? பொறுக்காதே, யாரோ கார் வாங்கி கொடுத்தா இந்த ஆளுக்கு என்னவா? இல்ல பெரியப்பா, அதான் ஆசையா வாங்கி தரார்ல அவனுக்கு. பெரியப்பா, அண்ணன் சொல்றது கோடி ரூபாய்க்கு காரை வாங்கி பீரோலிய தூக்கி வைக்க வாசல்ல தானே நிக்க போகுது. மரத்துல இருந்து காக்கா அதுது. காக்கா எச்சம் போடுறதுக்கு வாங்கி நிறுத்த யாராச்சும் 50 லட்சம் போட்டு வாங்குவாங்க. அந்த 23 லட்சத்துக்கு ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதையே வாங்கி கொடுத்துரு. என் மாப்பிள்ள ஆசையா ஒண்ணு கேக்குறாரு, அந்த 52 லட்சம் ரூபாய் காரையை வாங்கி கொடுத்துறேன். வரங்க, மத்த சீரெல்லாம் இருங்க சம்பந்தி, சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும் சம்பந்தி, பரவாயில்ல. ஐயா, கல்யாண விஷயமா நிறைய பார்க்க வேண்டி இருக்கு. ஐயா வந்தது கொடுத்து விட்டுறியா? சரி வாங்க வாங்க. சரி வாங்க வாங்க வாங்க. சேதே, அப்படியே உன் அப்பா கிட்ட கேட்டு ஒரு வாங்கிக்கிற வேண்டியதானே? ஏன் கேட்க கேளு. ஆட நீ வேற அப்பதா, அப்பா ரூபா காரை வாங்கி நான் என்ன பண்றது? காசை எதுக்கு கறி? நமக்கு தான் பைக் இருக்குல்ல, எனக்கு அது போதும். போச வாழ்த்து சிறப்பு போ. இப்ப மாதிரி எப்பவும் சந்தோஷமா அப்படியே அண்ணனுக்கு வண்டி ஓட்ட கொடு. என்னையா வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். போயிட்டு வையா. இந்த பத்திரிக்கை அடிக்க கொடுத்தோம்ல, செக் பண்ணிடு. ஐயோ, இந்த குரு திசையில ராஜா வாழ்க்கை வாழ்வான் போட்டிருந்ததே அதே மாதிரி நடக்குது. அவதி அவதி, வாயெல்லாம் பல்லு. ஆனா எப்படி பல்ல காட்டுறா பாரு. நம்ம கண்ணு முன்னாடியே போஸ் அமர் வாங்க போறாமா? எத்தனை லட்சம் ரூபாய்க்கு? நான் சொன்ன மாதிரி பீரோலியா பூட்டி வைக்க போறான். வாசல்ல தான் நிக்க போகுது. அதுல காக்கா எச்சம். இங்க பாரு, அதுல 4 டயரையும் போறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. மிஸ் செல்வி, ப்ளீஸ் கெட் அப். All of you please give her a big applause. Okay. இந்த கிளாப் பண்ண சொன்னது எதுக்குன்னா, as you know, அவங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் ஆயிருக்காங்க.